இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோபிக்யூ அப்ளிகேஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக அதிகமாக இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை இப்போ வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12% வரைக்கும் தான் வந்து இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து அதில் வந்திருக்கிற அப்டேட் என்ன, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்ளிகேஷனாக இருக்கக்கூடிய பிரான்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் இருந்தது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயிலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோபிக்யூ அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பே நோ பே லேட்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு லோன் ஆப்பாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இதில் வந்துட்டு ஃபண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இதில் ஏர்ன் பண்ணலாம். இந்த மாதிரியான 3 விதமான ஆப்பர்ச்சுனிட்டியுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பில் பேமெண்ட் எல்லா விதமான ஆப்ஷனுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் உங்களுக்கு இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஏர்ன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மூலமாக நம்ம வந்துட்டு ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12% வரைக்கும் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் வந்துட்டு சேவிங் அக்கௌண்ட் வச்சிருப்பீங்க. அந்த சேவிங் அக்கௌண்ட்டில் உங்களோட சேவிங்கில் இருக்கக்கூடிய பணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3.5% தான் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க பெர் இயருக்கு. பட் மோபிக்யூ அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மாதிரி இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்கிறல, ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். இதில் வந்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறது மூலமாக ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14% வரைக்கும் உங்களால் இன்ட்ரெஸ்ட் வந்து ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து அப்கிரேட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 12% மட்டும் தான் இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு இந்த 14% எப்படி நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் நிறைய பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிமிட் வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமான அமௌண்ட்டெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாதீங்க. ஸோ என்ன பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புதுசாக ஒரு அப்ளிகேஷன்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நார்மலான அமௌண்ட்டை வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். அதிகபட்சம் 1 lakh உள்ள வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள். அதுக்கு மேலே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ன் அப் டு 14% வரைக்கும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எத்தனை மந்த்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 14% வந்து கிடைக்கும், எத்தனை மந்த்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு 12% வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு மட்டும் உங்களோட பணத்தை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ஒரு வருஷத்துக்கு 10% எவ்வளோ வருமோ அந்த அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி அதை வந்து ஒரு மாதத்துக்கு வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கிடைக்கும். இதே இது உங்களோட பேமெண்ட்டை வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 12 மந்த்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 12% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். இதே இது பேங்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. அடுத்தது வந்து 12 மாதம் வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா 13% வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. இதுக்கு அடுத்தது உங்களுக்கு 14% இன்ட்ரெஸ்ட் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 24 மாதத்துக்கு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். ஒரு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு 14% இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கால்குலேட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ 24 மாதம் நீங்கள் தொடர்ந்து அதை வந்து டெபாசிட்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 14% வரைக்கும் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 1000 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் வந்து 10 lakh வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எடுத்த உடனே பெரிய அமௌண்ட்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாதீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் அதிகபட்சம் 1 lakh மேலே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ எதுலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான அமௌண்ட்டை புதுசாக ஒரு அப்ளிகேஷன் வருது அப்படின்னாலும் அதில் வந்து ரிஸ்க் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள். பெரிய அமௌண்ட்டாக வந்து ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மந்த்தை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறீங்க, அதுவும் வந்து 2 வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 14%னா 14,000 ரூபாய் உங்களுக்கு வந்து வட்டி வந்து கிடைக்கும். ஸோ 2 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 28,000 ரூபாய் வரைக்கும் உங்களால் வந்துட்டு இந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்லேருந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். இதே 1 லட்சம் ரூபாய் நீங்கள் பேங்க்கில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாயோ தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கிடைக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14,000 ரூபாய் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஃபுல் KYC எல்லாமே வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு நீங்கள் இதை வித்ட்ரா பண்ணும்போது உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபுல் KYC வந்து பண்ணாமல் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாலே ஃபுல் KYC எல்லாமே பண்ண சொல்லும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோபிக்யூ அப்ளிகேஷனில் வந்துருக்கிற அந்த ஒரு நியூ ஃபியூச்சர் அண்ட் நியூ அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா
பிரான்ச் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சனல் லோன் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் வந்து இருக்குது. இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து 12% வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13% வரைக்கும் நம்ம வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ மந்த் டெபாசிட் வந்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு 3 மாதத்துக்கு தான் உங்களோட பணத்தை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11% வரைக்கும் தான் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும். ஆனால் 3 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பணத்தை வந்து எடுக்க முடியாது. ஸோ இது வந்து லாக் ஆயிரும். ஆனால் மொபிக்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஆகாது. நீங்கள் எப்போ வேணாலும் வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ டேஸ் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணி டெபாசிட் வந்து பண்ணுவாங்க. பட் பிரான்ச்சை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 மாதத்துக்கு உங்களோட பணம் வந்து லாக் ஆயிரும், எடுக்க முடியாது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 11% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க பெர் இயருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு உங்களோட பணத்தை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு உங்களோட பணம் வந்து லாக் ஆயிரும். ஸோ 6 மாதத்துக்கு இடையில உங்களால் பணத்தை வந்து வித்ட்ரா வந்து பண்ண முடியாது. ஸோ இது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் பேங்க் மாதிரி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13%. ஸோ 13% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்களோட அமௌண்ட்டை வந்து டெபாசிட் வந்து பண்ணணும். இதை வந்து ஒரு வருஷத்துக்கு லாக் ஆயிரும். இதை வந்து எடுக்கவும் முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொபிக்யூ அப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு வருஷத்துக்கு வந்து 13% தான் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. பட் எப்போ வேணாலும் வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் டெபாசிட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து எந்த ஒரு லாக்கிங் பீரியட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பிரான்ச் ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்கு உங்களோட பணத்தை வந்து இடையில வித்ட்ரா வந்து பண்ண முடியாது. ஸோ மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து பணத்தை வந்து எடுக்க முடியும். ஸோ இதுதான் இதில் உள்ள ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன். மற்றபடி 2 அப்ளிகேஷன்ஸ்லுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வருஷத்துக்கு 13,000 ரூபாய் கிடைக்கும். இதே 2 வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணும்போது உங்களுக்கு 26,000 ரூபாய் வரைக்கும் வட்டி வந்து இதில் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஒரு அப்டேட். இதுக்கு முன்னாடி இதில் அதிகபட்சமாக 12% மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ தான் 13% அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது மொபிக்யூவில் இன்னும் அட்வான்ஸாக 14% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. ஸோ பேங்க்கில் அமௌண்ட்டை வெட்டியாக சேவ் பண்ணுறதுக்கு ஸோ அதில் கிடைக்கிற சின்ன இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம அதில் வைக்கிறத விட இதில் வச்சோம் அப்படின்னா நமக்கு அதிகமான வட்டி வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த 2 அப்ளிகேஷனோட கம்பேர் பண்ணும்போது மொபிக்யூ அப்படிங்கிறது பெட்டராக இருக்கும். பட் நான் வந்து அடிக்கடி எடுப்பேன், எனக்கு எடுக்காமல் லாக் ஆகணும், அப்போ தான் வந்து நான் எடுக்காமல் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து பிரான்ச் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் இது பண்ணலாம். உங்களோட பணத்தை வந்து அவங்க லோனில் விட்டு அதில் ஏர்ன் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை தான் உங்களுக்கு ஷேராக வந்து கொடுக்குறாங்க. 2 அப்ளிகேஷன்ஸுமே இதுதான் வந்து நடக்குது. ஸோ இதனால தான் இவங்க வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 2 அப்ளிகேஷன்ஸ்லையும் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.